கோளறு பதிகம் முதல் பாடல். இந்த பாடல், இந்த பதிகம் இதை ஓதும் அடியவர்களுக்கு, சிவனடியார்களுக்கு, நம்மளை மாதிரி மக்களுக்கு எல்லா கிரகங்களும், அதாவது பிளானட்ஸ், எல்லா கிரகங்களும் நன்மையே புரியும். அந்த பிளானட்ஸோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அது எதுவுமே நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாது, இடர்கள் எதுவும் நம்மளுக்கு புரியாது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துகிற மாதிரி இங்கே அவர் பாடி கொடுத்துருக்கார். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். இது இந்த பாடலோட முதல் 2 அடி. இந்த முதல் 2 அடிகளுமே இறைவனோட திருவுருவத்தை வர்ணிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். எல்லா பாடல்களிலுமே என் உளமே புகுந்த அதனால் அப்படிங்கிற வரியும், மிக நல்ல நல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த பாசிட்டிவ் சொல், மங்கள சொல்னு சொல்லுவோம்ல, எல்லாம் நல்லதே நடக்கும், நல்ல 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 நல்லங்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ஸு நிறையா இருக்கும். இது இதோட தனி சிறப்பு. அதே மாதிரி மிக நல்ல நல்ல, மிகவே அப்படின்னு அவர் சொல்கிறதுனால நம்ம நினச்சதை விட, நம்ம பிரார்த்தனை பண்ணதை விட நம்மளுக்கு எல்லாமே அபண்டன்ஸ், நிறையா கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான சொற்கள் இது. இது ரெண்டும் எல்லா பாடல்களையுமே ரிப்பீட் ஆகும். இந்த பதிகம் தீமைகளையெல்லாம் அழித்து நம்மளுக்கு நலம் தரும் பதிகம் இல்லையா? அதனால் தேவியோடு சேர்த்து தான் சிவபெருமான சொல்வார். ஏன்னா அந்த வெற்றியை கொடுக்கறது, விஜயத்தை கொடுக்கறது தேவி அம்பாள். ஸோ எல்லா பாட்டிலையுமே உமையம்பாளோடு சேர்ந்து ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் எழுந்த அருள்ற மாதிரியான ஒரு விஷுவலைசேஷன் இருக்கும். இதில் அர்த்தம் பார்க்கலாம். வேயூறு தோழி பங்கன், அம்பாளோட தோள்கள் எப்படி இருக்குது? வே அப்படின்னா மூங்கில் மாதிரி. சங்க இலக்கிய மரபுபடி மங்கையர்களோட தோள்களுக்கு மூங்கில்னா வே, இங்கே வேங்கிறது மூங்கில். ஸோ இதை ஓமையாக சொல்லுவாங்க. இது ஒரு மங்கள சொல்லும் கூட. ஸோ அந்த பாடல் ஆரம்பிக்கிறச்ச சம்பந்தர் வேயொரு தோழி அப்படின்னு சொல்லி அம்பாளோட தோள்களை டிஸ்கிரைப் பண்ணி ஆரம்பிக்கிறார். இப்பேற்பட்ட மென்மையான தோள்களை உடைய உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டவன் பங்கன். விடமுண்ட கண்டன், அந்த ஆலகால விஷத்தை தன்னோட கழுத்தலை உடையவன். அப்பேற்பட்ட சிவபெருமான் அவர் எப்படி இருக்கார்? மிக நல்ல வீணை தடவி, ரொம்ப மகிழ்ச்சியான நிலையில் அந்த வீணையை மீட்டிகிட்ருக்கார். இசை கேட்டோன்னா நம்ம மனசில் இருக்கிற கவலைகள்லாம் மறக்குது இல்லையா? அந்த மாதிரி இறைவன் உள்ளத்தில் வந்த உடனே அந்த கணமே நம்ம வினை பயன்களெல்லாம் ஓடி போயிடுது. மாறா நம்மளுக்கு நல்ல இன்ப நிலை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் தன் கரத்தில் ருத்ர வீணையை மீட்டிட்டு ரொம்ப களிப்பாக ஆனந்தமாக இருக்கார். மேலும் அவர் ஜடாபாரத்தில் என்னெல்லாம் சூடின்னு இருக்கார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து, குற்றமற்ற அந்த பிறை நிலாவையும் கங்கையும் முடிமேல சூடிக்கிட்டு என் உளமே புகுந்த அதனால், இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் என் உள்ளத்தில் எழுந்தருளினான் அப்படின்னு சொல்கிறாரு. உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவன் பங்கன். மேலும் தேவர்களையெல்லாம் காக்கணும், அவங்களுக்கு அமுதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்க்கடலில் இருந்த அந்த ஆலகால விஷத்தை தன்னோட கண்டத்தில் அடக்கி எல்லாரையும் காப்பாற்றி அவங்களுக்கு நல்லது செய்தான். இது எதுக்காக இங்கே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்பேற்பட்ட சிவபெருமான் நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகளும் இல்லை இந்த கோள்களால் அடியவர்களுக்கு வர்ற தீமைகளையும் தடுத்து தனக்குள்ளே அடக்கி அவங்களுக்கும் நல்லது செய்வான். அமுதம் எப்படி தேவர்களுக்கு கொடுத்தானோ அந்த மாதிரி நம்மளுக்கும் நல்லது செய்வார் அப்படிங்கிற கருத்தை சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்புறம் சிவபெருமான் நல்ல மங்கள வீணையை மீட்டிகிட்ருக்க, பிறை நிலாவையும் கங்கையும் முடிமேல சூடிகிட்ருக்கார். இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் என் உள்ளத்தில் அவர் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்பேற்பட்ட ரூபத்தில் அவரை நான் தியானம் செய்கிறேன். என் மனசில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் அவர் ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணேன். அதனால் எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு கீழே சொல்கிறார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கோள்கள், விண்வெளியில் சூரியன் எல்லா கோள்களும் இயங்கி வருது இல்லையா? அது மட்டும் இல்லை, அந்த நிழல் கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற ராகு, கேது, இந்த பிளானட்ஸ், இது எல்லாமே இறைவன் நம்ம மனசில் எழுந்தருளிட்டார்னா, அவரோட அருள் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இந்த பிளானட்ஸ், இந்த கோள்கள்னால ஏற்படுற தீமைகள்லாம் விலகி போயிடும் நம்மளை விட்டு. அதுக்கு பதிலாக மாறா நம்மளுக்கு நன்மை மட்டுமே நடக்கும். இந்த கோள்களாலேயும் கூட நம்மளுக்கு
நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் பாடலில் ஞானசம்பந்தர் பெருமான் சொல்கிறார். ஸோ இறைவன் நம்ம உள்ளத்தில் புகுந்த அந்த க்ஷணமே, நம்ம நினச்ச நாமாவளி சொன்ன அந்த நொடியே, நம்ம அந்த கணமே ஒட்டு மொத்தமாக எல்லா நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் நம்மளை விட்டு விலகி போய் நலம் வாய்க்கும், நல்லதே நடக்கும், நல்ல அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து 2வது பாடலோட கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம்.